friends, SSC Staff Selection Commission CGL job notification கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து பாத்தீங்க அப்படினா 23/12 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படினா January 23 வரைக்குமே கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்லைன்ல ஃபீ பே பண்ற மோட் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 25th January வரைக்குமே டேட் கொடுத்திருக்காங்க. இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் டயர் 1 க்கு எப்ப நடக்கும்னு பாத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல்ல நடக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. அடுத்து டயர் 2 டயர் 3 க்கு வந்து நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கிறோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. CGL னா என்ன அப்படிங்கற பார்க்கலாம். கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இப்போ இந்தியா ஃபுல்லா பல்வேறு துறைகள்ல பல்வேறு வேலை வாய்ப்புகளுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படினா நீங்க டிகிரி முடிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் பி அண்ட் குரூப் சி கான போஸ்ட் இருக்கும். என்னென்ன விதமான டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி டிகிரி ஹோல்டருக்கான நடத்துற எக்ஸாமினேஷன் தான் CGL போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட்டர் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆடிட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்டர் கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குரூப் பி கீழே வரும். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நேம் ஆஃப் போஸ்ட்லேயே வந்து நிறைய கேட்டகரி இருக்கும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேல வந்து இருக்கும், மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ல இருக்கும். இது எல்லாமே குரூப் பி கேட்டகரி கீழே வரும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாகவே ஏஜ் வந்து லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான போஸ்ட் கொடுங்க. அசிஸ்டன்ட்க்கு, இன்ஸ்பெக்டருக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு, இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு, அதே மாதிரி அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான தனித்தனியாக டிபார்ட்மெண்ட்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் குரூப் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே குரூப் பி கேட்டகரிக்கு கீழே வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ குரூப் சி கேட்டகரி கீழே நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி போஸ்ட் வரும். இது எந்தெந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அண்டர் சி அண்ட் ஏஜி கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க. இதே இது நீங்கள் அக்கௌண்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆஃபீஸ் அண்டர் சி அண்ட் ஏஜி கீழே வந்து கொடுத்துருவாங்க. இது குரூப் சி கேட்டகரி கீழே வரும். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 27 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு, இதுக்கும் சப் இன்ஸ்பெக்டர் கீழே வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். இப்போ கொடுத்துருக்க போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 18 to 27 இயர்ஸ் கீழே இருக்கிற போஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2/1/1995 இருந்து 1/1/2004 பிறந்தவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே இது நீங்கள் 20 to 30 வயதுக்குள்ளே இருக்கிற கேட்டகரி கீழே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஏஜ் லிமிட் அதில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க 1992 இருந்து 2002 பிறந்தவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ் லிமிட்டுக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டுங்கிறனால உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்கு. SC ST பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க. இதே இது நீங்கள் OBC கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 3 ஆண்டுகள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் PWT கீழே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10 ஆண்டுகள், அதாவது அதில் UR கீழே அப்ளை பண்ணுறீங்கன்னா 10 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. PWTயில் OBC கீழேனா 13 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அதிலே SC STக்கு தான் 15 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும். இதுக்கான டிசரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லை காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் இல்லை கம்பெனி செக்ரட்டரி இந்த மாதிரி இது வந்து அக்கௌண்டன்ட் கீழே வந்து முடிச்சிருக்கிறதா இருக்கணும். இதே இது ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். மினிமம் 60% மார்க் மேலே இருக்கணும். நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டாவது நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி எனி வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் அது ரிலவெண்டான டிகிரி, இப்போ வந்து அசிஸ்டன்ட் இன் நேஷனல் கம்பெனி லா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 23/1/2022 டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணி கையில் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கான வந்து SSCக்கான வந்து லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ssc.nic.in இதில் போய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான எல்லா ஃபார்மேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ காப்பிலேருந்து எல்லாமே எந்தெந்த சைஸில் இருக்கணுங்கிற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது UR கேட்டகரிக்கு நீங்கள் SC ST பிரிவினர் இருக்கீங்க, PWT கீழே வரீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீமே கிடையாது. நீங்கள் ஆன்லைன் ஃபீ பே பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25th 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் இயர் வரைக்கும். ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில்
நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூரில் வந்து கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் 3 சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது எப்படி இருக்குன்னா 4 டயர் பேசிக்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு டயர் 1 டயர் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டயர் 3 பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மூலம், அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டயர் 4 பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்சி டெஸ்ட்டு இல்லை டேட்டா அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகாது. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டயர் 4 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு 3 டயர் 3 லெவல் வரைக்கும் தான் வந்து இருக்கும். இதுக்கான வந்து சிலபஸ் வந்து இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டயர் 1க்கு அப்ளை பண்ணீங்க, அதுக்கான சப்ஜெக்ட் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜென்ரல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது மொத்தம் 1 hour எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டயர் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 வந்து குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 3க்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 4க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 hours எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டயர் 1 அண்ட் டயர் 2க்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. டயர் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.5 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டயர் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வந்து இருக்கும். ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டயர் 3க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென் அண்ட் பேப்பர் மோட், அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் வந்து இருக்கும். ரைட்டிங் வந்து எஸ்ஏ, ப்ரீசிஸ், லெட்டர், அப்ளிகேஷன் இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 hour டைம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டயர் 4 பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்சி டெஸ்ட் சிபிடி இருக்கும், இல்லாட்டி டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் இது மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிலபஸும் இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆல் ஓவர் இந்தியா லெவலில் நடக்கிறனால வந்து காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் வந்து எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.